இன்னைக்கு நாம 2022ல ரிலீஸ் ஆன கோச்சால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மலையாள இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோக்கு போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. நம்ம ஹீரோடைய அப்பாவும் போலீஸா இருப்பாரு. நம்ம ஹீரோ கொஞ்சம் குள்ளமா இருக்காரு அப்படின்ற காரணத்தினாலேயே நம்ம ஹீரோக்கு போலீஸ்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியோ வேலை கிடைக்குது. வேலையெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம ஹீரோவை எல்லாருமே ரொம்ப இலக்காரமா பாக்குறாங்க. இந்த டைம்ல டபுள் மர்டர் கேஸ் ஒன்னு வருது. அந்த கேஸ் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளா இருந்துட்டு சஸ்பெண்ட் ஆன பிறகும் கூட நம்ம ஹீரோ எப்படி விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாரு, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதுதான் படம். இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு பங்கமான ட்விஸ்டும் இருக்கு. அந்த ட்விஸ்ட உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கான குவெஸ்டினை இந்த படத்துடைய எண்டிங்ல கேட்கிற மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு போலீஸ் ஆகணும் அப்படின்றதுதான் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே. நம்ம ஹீரோடைய அப்பா கூட ஒரு போலீஸ் தான். அதனாலேயே ஹீரோக்கு அந்த ஆசை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இப்போ கூட செலக்ஷனுக்கு வந்திருக்காரு. அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ உயரம் கொஞ்சம் குறைவா இருக்காரு. அவங்க யாரையும் நம்ம ஹீரோ பெருசா கண்டுக்காம வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது ஹைட் செக் பண்றாங்க. ஹைட்ல நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. சார், நான் உயரம் தான் கொஞ்சம் குறைவு, ஆனா எனக்கு போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையும் திறமையும் நிறையவே இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, தம்பி இங்க ரூல்ஸ் தான் வந்து விளையாடிட்டு இருக்காத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சோகமா அங்க இருந்து கிளம்புறாரு. போறப்போ ஒரு ஜீப்ல போறாரு. இந்த ஊர்ல ஜீப் தான் மெயின் டிரான்ஸ்போர்ட்டா பயன்படுத்துறாங்க போல. அந்த ஜீப் டிரைவருடைய பேரு அனீஷ். அனீஷ்க்கு நம்ம ஹீரோவை நல்லா தெரியும் போல. நீ செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கவலைலாம் படாத, போலீஸ் ஆனா மட்டும்தான் வாழ முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலா பேசிட்டு போறாரு. இப்ப அப்படியே பாபுன்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரு ஒரு கடைக்குள்ள போயிட்டு டிவியை தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆள் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஊர்லயே கொஞ்சம் பணக்கார ஒருத்தர் இருக்காரு. அவரை எல்லாருமே தலைவர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த தலைவர்கிட்ட இருந்து இந்த கடைக்காரு கடனா பணம் வாங்கியிருப்பாரு. அந்த கடனையும் திருப்பி கொடுக்காம வட்டியும் கட்டாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்துட்டு அந்த தலைவருடைய அடியாள் மாதிரி தலைவருக்கு எல்லா வேலையும் செய்யறது இந்த பாபு தான். இப்ப கூட மிரட்டி பணம் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்க கடையவே கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம ஹீரோவும் நிக்கிறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவர். இந்த பாபுவை பார்த்தாலே ஹீரோக்கு பிடிக்கவும் பிடிக்காது, அதே டைம்ல ரொம்ப பயப்படவும் செய்வாரு. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மச்சான் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வழக்கம் போல புட்டுக்குச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு வயசான தாத்தா இருப்பாரு. அவர் வந்து நீ குள்ளமா இருக்கிறதுனால தான் உனக்கு வேலை கிடைக்கல, போடா குல்லா குல்லா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டர் மாதிரி. இந்த படத்துல வரக்கூடிய யாருக்குமே இந்த கேரக்டர் சுத்தமா பிடிக்காது. படம் பாக்குற நமக்கே காண்டாகும்ன்ற மாதிரி தான் பண்ணுவாரு அந்த தாத்தா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த வீட்டுல நம்ம ஹீரோடைய அம்மா அப்பா, அதுக்கப்புறம் ஒரு பாட்டி, இவங்க 4 பேரும் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே போயிட்டு என்னடாச்சு வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். போலீஸ் ஆனாதான் வாழ்க்கை அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க இல்லையா, அதுவும் நல்ல வேலை தான். அந்த வேலைக்கே நீ நாள்ல இருந்து போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோ, லீவ் தானே போட்டு வந்திருக்க, இப்ப வாடா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ், ஆனா நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் போயிட்டு நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. இந்த பொண்ணும் நம்ம ஹீரோ ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலை என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வழக்கம் போல புட்டுச்சு அப்படின்றாரு. இங்க பாரு, நீ போலீஸ் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. நீ ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க இல்லையா, அதுவும் நல்ல வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, இருந்தாலும் போலீஸ் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஹீரோயினுடைய அப்பா வராரு. ஐயோ அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டா. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மரத்தோரமா போயிட்டு என்னமோ தேடுற மாதிரி நடிச்சுட்டே இருக்கும் போது அவர் வந்து தம்பி இங்க வாங்க, அங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முயல் ஓடிச்சு, அதை தான் பிடிக்கலான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. முயலை நான் பிடிச்சிட்டேன், என் பொண்ணும் நீயும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் காதலுக்கு எதிரி கிடையாது, ஆனா என்னுடைய பொண்ணை கட்டிய போற மாப்பிள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்ல, எனக்கும் கூடிய சீக்கிரமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நான் போலீஸ் ஆக போறேன் அப்படின்னும் போது நீ போலீஸ் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கிளம்பி அவர் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலைக்கு போறாரு. நம்ம ஹீரோ பெங்களூர்ல பிபிஓல டீம் லீடரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த வேலையை போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் கேரளால வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னது வெள்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஹீரோவும் போயிட்டு நியூஸ பார்க்கும்போது அந்த வெள்ளத்துல எக்கச்சக்கமான பேர் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. முக்கியமா வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ண போன ஒரு போலீஸும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டோவை காமிக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோடைய அப்பா. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு. என்னது நம்ம அப்பா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஊருக்கு போறாரு. ஊருக்கு போயிட்டு அந்த அடக்கம் பண்ற விஷயங்கள்லாம் முடியுது. சம சோகமாயிட்டாரு. நம்ம ஹீரோ அழுதுட்டு சோகமாவே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சரியா கூட சாப்பிட மாட்டாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோடைய அங்கிள் வராரு. இவரு நம்ம ஹீரோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோ அங்கிள் அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. இந்த அங்கிள் கையில ஒரு பேப்பரோட வந்திருக்காரு. இங்க வாடா தம்பி, வந்து இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல நான் இந்த விஷயம் சொல்லலாமா கூடாதா அப்படின்னு கூட தெரியல. ஆனா இதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கையில கொடுக்கும் போது எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹீரோடைய அப்பா இறந்து போனதுனால நம்ம ஹீரோக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருக்கு. அப்பா இறந்து போயிட்டு இந்த வேலையை என்னால பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு என்னால எந்த வேலையுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னும் போது, இங்க பாடுறா, உனக்கு போலீஸ் ஆகணும் அப்படின்றது கனவு. அது உன்னுடைய ஆசை கனவு மட்டும் இல்லாம உன்னுடைய அப்பா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரு. தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி கேளு, நீ போயிட்டு ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அம்மா பாட்டியும் இந்த விஷயம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ட்ரைனிங்லாம் போறாரு. ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு போலீஸா அப்படியே யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு வந்து நிக்க அம்மாவும் பாட்டியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் கிளம்பி ஃபர்ஸ்ட் நாள் டியூட்டிக்கு போறாரு. டியூட்டில போயிட்டு ஜாயின் பண்ணோனே அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற யாரும் நம்ம ஹீரோவை மதியவே மாட்டாங்க. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அது மூலமா ஹீரோக்கு ஈஸியா வேலை கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவர் போலீஸ் வேலைக்கே தகுதி இல்லாதவர், குள்ளமா இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இதே ஸ்டேஷன்ல தான் அந்த அங்கிளும் வேலை செய்வாரு. அந்த அங்கிள் நம்ம ஹீரோக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் நாள் நம்ம ஹீரோக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒரு வேலை கொடுக்குறாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஹீரோ ஸ்டேஷன் வாசல்லையே நிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மர வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆசாரியை காமிக்கிறாங்க. இவரு ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இந்திக்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த விஷயத்த அந்த வயசான தாத்தா பார்த்துட்டு, உள்ளூர்காரங்களுக்கே இங்க வேலை கிடையாதான், இந்திக்காரங்களையா கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா அந்த மரத்தை நீ வேணா வந்து வெற்றியா, உனக்கு டபுளா காசு கொடுக்குறேன் அப்படின்னும் போது, எப்பா நாலாம் வரல அப்படின்றாரு. ஏன்னா இந்த ஆசாரி வெட்ட போற மரத்துடைய பேரு சீரு. இந்த மரத்து மேல லைட்டா உரசனா கூட உடம்பு முழுக்க அப்படியே புண்ணு புண்ணா வந்துடும். அந்த அளவுக்கு விஷத்தன்மை மிக்க மரம். இதே இடத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யூனிஃபார்மோட வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி நிக்க நம்ம ஹீரோயின்கா சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வழியா போலீஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பவுலுஸ்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் யாரு அப்படின்னா அந்த ஊர் தலைவருடைய 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவர். இவர்கிட்ட ஒரு குடியாரன் வந்து வம்பு பண்ண ஆரம்பிக்கிறான், சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த சண்டையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு தடுத்து நிப்பாட்டி 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இங்க வந்த பாபு அவங்க எதுக்காக ஸ்டேஷனுக்கு வரணும், யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கம்ப்ளைண்ட்லாம் யாரும் கொடுக்கல, ஆனா யார ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு நான் முடிவு பண்றேன் அப்படின்னும் போது, அதை முடிவு பண்ண நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் போலீஸ் அப்படின்னு சொல்றாரு. பெரிய போலீஸ், அப்ப செத்து போனதுக்கு அப்புறமா நீ போலீஸ் ஆயிருக்க, என்னமோ நீயே படிச்சு ட்ரைனிங்லாம் போயிட்டு அது மூலமா பாஸ் ஆகி போலீஸான மாதிரியே பீத்திக்கிற, காலை பிடிச்சி செவுத்துல அடிச்சேன் அப்படின்னா தலை தனியா போயிடும், கொச்சாலே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. கொச்சாலே அப்படின்னா குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். என்னதான் நம்ம ஹீரோ போலீஸ் ஆயிட்டாரு, போலீஸ் யூனிஃபார்மோட நிக்கிறாரு அப்படின்னா கூட இந்த பாபுவை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு பயம், எதிர்த்து ஒண்ணுமே பேச முடியாம அமைதியா நிக்கிறாரு. இத பார்த்து ஹீரோயினும் செமையா ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் அந்த அங்கிளுக்கும் நைட் டியூட்டி போல ரவுண்ட்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோ சோகமா நிக்கிறாரு. என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்க, நான் இந்த வேலைக்கு ஃபிட் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, நான் இந்த வேலையை ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது, டேய் உனக்கு என்னாச்சு, பைத்தியம் புடிச்சு போச்சா, எதுக்காக இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பாபு அசிங்கப்படுத்தின விஷயத்த சொல்லும் போது, இதுக்காக போயிட்டு வேலை வேணான்னு ரிசைன் பண்ணுவியா, இந்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீயே எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாபுவை பத்திலாம் கவலைப்படாத, அவன் கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கையில மாட்டுவான், அன்னைக்கு நம்ம ஸ்டேஷன்ல வச்சு அவனை உரி நுரிச்சிடலாம் அப்படின்னும் போது, கண்டிப்பா மாட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா மாட்டுவான், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பாபுவோடைய மனைவியும் மாமனாரையும் காமிக்கிறாங்க. கிச்சன் டோர் சரியில்லை, அதை நீங்க எப்பதான் சரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பாபு வந்தா சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அவன் வீட்டுக்கு வரதே அதிசயம், வீட்டு பக்கம் வந்தாலும் ஒழுங்கா தங்கவே மாட்டான், எப்பயுமே அந்த தலைவர் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரியே அவன் அந்த வீட்டுல தான் இருக்கான். ஏதோ கலெக்ஷனுக்கு போயிருக்கான் போல, காசை வாங்கிட்டு வந்து லாக்கருக்குள்ள வச்சுட்டு லாக்கரை லாக் பண்ணிட்டு வரான். அந்த அளவுக்கு இந்த தலைவர் பாபு மேல நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கைதியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது ஹீரோயினை மீட் பண்றாரு. ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்க
சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் பயந்தாங்கோலியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காவும் இருக்கு. இங்க அப்படியே ஒரு சாங் வருது. சாங்கோடைய முடிவுல நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நிச்சயம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா கேட்கும்போது, அட அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அப்படிலாம் விட முடியாது, எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அதுல 5 ஏக்கரை என் பொண்ணு பேர்ல தான் எழுதி வைக்கலாம்னு இருக்கேன். அதுல ஒரு சின்ன பிரச்சனை, இந்த ஊருடைய தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரா, எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்ட கேஸ் ஒரு 10-15 வருஷமா கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள தீர்ப்பு வந்துரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல. இப்போ இதே விஷயத்தை பத்தி அந்த ஊரு தலைவரும் பாபுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கேஸ் இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும், ஆனா தீர்ப்பு நம்ம பக்கம் வருமானு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாபு கிட்ட சொல்லும் போது, தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா தான் வரும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபு கொஞ்சம் சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல அந்த தலைவருடைய பொண்டாட்டி அங்க வந்து, டேய் நீ இன்னும் வீட்டுக்கு போலியா, நைட் இங்கேவா ஸ்டே பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. பாபுவை இந்த தலைவரை தவிர வேற யாருக்கும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஸ்கூட்டில போயிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் பாபு வரான். அந்த தலைவர் சொன்ன விஷயம் இவனுக்கு ஞாபகம் வந்து லைட்டா பயம்புறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஆர்ன பயங்கரமா அடிச்சு அந்த வண்டியில லைட்டா இடிக்க இந்த பொண்ணு போயிட்டு அங்க இருக்க மரத்துல முட்டி பொத்துன்னு கீழே விழுகிறா. நம்ம ஹீரோயினுக்கு செமையா காயம் பட்டிருக்கும். இவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா ஹீரோயினுக்கு கையே உடஞ்சி போச்சு போல, கட்டுலாம் போட்டு வச்சிருக்காங்க. என்ன விஷயம் ஆச்சு, யார் உன்னை இடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பாபு தான், அவன் தான் என்ன வேண்முத்துன்னு இடிச்சு தள்ளி விட்டு போயிட்டான் அப்படின்னும் போது, நீ அவனை நல்லா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல பாபு பழம்லாம் வாங்கிட்டு வரான். என்னமா தங்கச்சி உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அடிக்கடி பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் எடுவட்ட எருமைக்கு பிறந்தவனே, நீ தான் அந்த பொண்ணை அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், இங்க வந்து நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேச, ஓ உனக்கு கோவம்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு கழுத்துல கைய வச்சு அமைக்கி, இங்க பாரு அந்த பொண்ணுடைய அப்பா என்னுடைய ஐயாக்கு எதிராக கேஸ் ஒன்று போட்டிருக்காரு இல்லையா, அந்த கேஸை வாபஸ் வாங்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த வாட்டி வெறும் தட்டிட்டு மட்டும்தான் போனேன், அடுத்த வாட்டி வண்டியை மேல ஏத்திட்டு போவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. நம்ம ஹீரோக்கு இவனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோவுடைய வருங்கால மாமியார் வேற நம்ம ஹீரோ சரியான பயந்தாங்கோலி அப்படின்ற மாதிரி ஜாடமாடியா பேசுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது ஹீரோனுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு செமையா காண்டாயிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஊர் தலைவர் வீட்டையே போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பொண்ணையே கொல்ல பாப்ப, ஏதோ இந்த வாட்டி என் பொண்ணு உயிர் பழிச்சுட்டா, எனக்கு உலகத்திலேயே என்னுடைய பொண்ணை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை குடும்பத்தோட கொளுத்திடுவேண்டா அப்படின்னும் போது, வாடா இப்பயே கொளுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாஞ்சிக்கிட்டு வர, இங்க ஒரு பயங்கரமான சண்டை வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோனுடைய அப்பா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த அங்கிளும் சேர்ந்துட்டு நைட் டியூட்டி பார்க்கணும், ரவுண்ட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா போயிட்டே இருக்கும்போது அந்த அங்கிள் வண்டியில இருந்து இறங்கிடுறாரு. என்ன அங்கிள் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ ரவுண்ட்ஸ் போகும்போது அங்க லாக் புக்ல நானும் சைன் போட்டேன் அப்படின்ற மாதிரி என்னுடைய சைனையும் நீயே சேர்த்து போட்டு நான் அப்புறமேட்டுக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க ஒரு கேங் இருக்கு, அந்த கேங் கூட சேர்ந்துட்டு குடிச்சு கூத்தடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போற வழியில ஹீரோனுடைய வீடு இருக்கு. ஹீரோயினை பார்க்க, என்னுடைய அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, உன்னுடைய மன்னிப்புலாம் எனக்கு ஒன்னும் வேணாம், நான் யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா காமிப்பேன், அந்த பாபுவை சும்மா விட மாட்டேன், அந்த பாபுவை என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு சர்ச் இருக்கு. சர்ச்ல ஒரு லாக் புக் இருக்கு. அந்த புக்ல தான் இவங்க வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடணும் போல. நம்ம ஹீரோ அவருடைய சைனையும் அந்த அங்கிளுடைய சைனையும் போட்டுட்டே இருக்கும் போது அந்த சர்ச்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் அங்க இருந்து கிளம்புறாரு. ஏங்க இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, சர்ச்சில் எலி தொல்லை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிராப் வச்சேன், எலியும் புடிச்சிட்டேன், நான் எலிய புடிச்சு கொலை பண்றேன்ற விஷயம் மட்டும் ஃபாதருக்கு தெரிஞ்சா என்ன கண்டிப்பா திட்டுவாரு, அதான் நைட் டைம்ல வந்து புடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே பாத்து போங்க அப்படின்னு சொல்ல அவரும் கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பாபுவோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. பாபுவோடைய மனைவியும் அந்த அப்பாவும் சேர்ந்துட்டு வெளியே எங்கேயோ கிளம்புறாங்க. போகும்போது, ஏமா பேக்ல இருக்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் கேட்கும் போது, கிச்சன் டோர் சரியில்லை, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொன்னேன், அதை சும்மா தட்டினாலே ஓபன் ஆயிடும், இப்போ ஒன்னும் பண்ண முடியாது, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து அந்த தலைவருடைய வீட்டுல காமிக்கிறாங்க. காலைல அந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரமா வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கதவை தட்டினா யாருமே வந்து கதவையே ஓபன் பண்ண மாட்டாங்க. என்னடா
யாரும் வந்து கதவையே திறக்க மாட்டாங்க, எவ்வளவு டைம் ஆயிடுச்சு, எவ்வளவு நேரம்லாம் தூங்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டமால் டமால்னு தட்டி பாக்குறாங்க. செக்யூரிட்டி ஓடி வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கதவை தட்டினா யாரும் திறக்க மாட்டாங்க, நீங்க கால் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது இவரு கால் பண்ணி பாக்குறாரு. கால் பண்ணாலும் யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. அடுத்த சீன்லயே போலீஸ் டீமே இங்க வந்திருக்காங்க. என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டாமையையும் நாட்டாமையுடைய மனைவியையும் யாரோ பயங்கர கொடூரமா கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இந்த கேஸ விசாரிக்கணும் அப்படின்னு இடும்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி வந்திருக்காரு. இவரு இதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான கொலை கேஸ யாராலையும் முடிக்க முடியாத, கண்டே பிடிக்க முடியாத கேஸ் எல்லாம் முடிச்சிருக்காரா. அந்த அளவுக்கு புத்தி கூர்மையான திறமையான ஆபீசர் அப்படின்ற மாதிரி அங்கிள் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டாக் ஸ்குவாட்லாம் வந்துட்டாங்க. அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த தலைவருடைய கைக்கு கீழே கரெக்டா ஒரு Dress உடைய பாக்கெட் மட்டும் கிழிஞ்சு போய் விழுந்து கிடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அடுத்து அந்த போலீஸ் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காலைல வேலைக்காரமா வந்தாங்க, வந்து கதவை தட்டினாங்க, யாரும் வந்து கதவையே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் கால் பண்ணி பார்த்தேன், அவங்க காலையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஓனருடைய தம்பி பையனுக்கு கால் பண்ணேன். அவரு தான் வந்து கதவை உடைச்சு உள்ளுக்குள்ள போனாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த விஷயத்த பார்த்துட்டு உங்களுக்கும் கால் பண்ணி சொன்னாரு அப்படின்னும் போது அடுத்து அந்த தம்பி பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. காலையில அந்த வாட்ச்மேன் தான் கால் பண்ணாரு, யாரும் வந்து கதவையே திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடனே கிளம்பி வந்து பார்க்கும்போது கதவை யாரும் திறக்கல. சரின்னு சொல்லிட்டு ஏணியை போட்டு பால்கனிக்கு ஏறி போயிட்டு அந்த டோரை உடைச்சி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தேன். பார்த்தா பெரியப்பாவும் பெரியம்மாவும் இறந்து போய் கிடந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் மார்க்கெட் வைக்க எவ்வளவு காசு வாங்கின இந்த பெரியப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றாரு. பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, நீ வாங்கின கடனை எதுக்குடா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தானே பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா சத்தியமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மத்த கான்ஸ்டபிள்லாம் சேர்ந்துட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ மரத்தையே பாக்குறாரு. டே என்னடா மரத்தையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து கேட்டா, இல்ல அங்கிள் இந்த வீட்டுக்குள்ள 2 நாய் வளர்க்குறாங்க, திருட இந்த பக்கம் வந்தாலே கண்டிப்பா நாய் கொலைக்கும், நான் ரவுண்ட்ஸ் போகும்போது கூட பார்த்திருக்கேன், ரோட்ல போற எண்ணெயே பார்த்து கொலைச்சிருக்கு, அப்படி இருக்கும் போது எதுக்காக திருடனை பார்த்து நாய் கொலைக்கல, அந்த திருடன் பக்காவா பிளான் பண்ணி இந்த மரத்துக்கு மேல ஏறி அதுக்கப்புறம் அந்த பால்கனி வழியா தான் வீட்டுக்குள்ள போயிட்டு கொலை பண்ணிருக்கான், இதுதான் நடந்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அங்க இருக்கிற இன்னொரு கான்ஸ்டபிள், தம்பி நீ வெறும் கான்ஸ்டபிள் மட்டும்தான், வேலைக்கு சேர்ந்து மொத்தமா 6 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள பெரிய இன்வெஸ்டிகேஷன் அதிகாரி அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்காத, போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பாரு அப்படின்னும் போது அங்க இங்கன்னு சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடிட்டே இருக்கும் போது அங்க ஒரு போலீஸ் மரத்து மேல சாஞ்சி போன் பேச ஆரம்பிக்கிறாரு. போன் பேசிட்டே இருக்கும் போது மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுகிறாரு. யோ என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்துட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்போ இங்க நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்காரு. ஹீரோ அங்க இங்கன்னு தேடிட்டு பின்னாடி பக்கமா போறாரு. அங்க ஒரு குளம் இருக்கு, அங்க ஒரு சட்டையும் கண்டுபிடிக்கிறாரு. சட்டை முழுக்க ரத்த கரையா இருக்கிறதுனால இந்த சட்டையை போட்டுட்டு தான் கொலைகாரன் கொலை பண்ணிட்டு சட்டையை கழட்டி இங்கேயே போட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி கிட்ட சட்டையை கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த சட்டையுடைய பாக்கெட் கிழிஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ள அந்த தலைவர் கையாண்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா கிழிஞ்சி போன சட்டையுடைய பாக்கெட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பாக்கெட்டை கொண்டு வந்து இங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது. சோ இது கொலைகாரனுடைய சட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த சட்டையை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி கேட்க நம்ம ஹீரோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பரவாயில்ல, இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இதுக்கப்புறம் நீ இருக்க அப்படின்னு சொல்லும் போது தலைவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நான் போலீஸ் ஆயிட்டேன், இன்வெஸ்டிகேஷன் அதிகாரி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த டிஎஸ்பியும் அந்த சட்டையை வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. வாட்ச்மேனை கூப்பிட்டு இந்த சட்டை யாருடையது, இதுக்கு முன்னாடி இந்த சட்டையை நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வாட்ச்மேனும் யோசிச்சு இந்த சட்டை பாபுவோடையது அப்படின்னு சொல்றாரு. பாபுவோடையதா, இப்போ பாபு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாபு சண்டை போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. சண்டை போட்டுட்டு போயிட்டானா, என்ன விஷயமாச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. தலைவருடைய தம்பி பையன், தலைவருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. பாபு நம்ம ஹீரோயினை வண்டியில இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் பாத்தீங்களா, இத பத்தி ஊர் முழுக்க பேசிட்டு இருக்காங்களாம். அதுவும் நீங்க சொல்லிதான் அவன் ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அவனால உங்களுக்கு தான் அசிங்கம், நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம், இதுக்கப்புறம் அவனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி மனைவியும் தம்பி பையனும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது பாபுவும் கார்ல வந்து இறங்குறான். டே எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ எதுக்காக தேவையில்லாம அந்த பொண்ணை வண்டியை வச்சு இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. திட்டதை பெருசா கண்டுக்காம உள்ளுக்குள்ள
உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தலைவருடைய மனைவி இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை கிடையாது, ஒழுங்கா கீயை கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன், காசு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, காசா என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற, ஒரு சல்லி பைசா கூட கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது அவன் காண்டோட அங்க இருந்து கிளம்புறான். இதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்க, ஒருவேளை பாபு தான் கொலைகாரனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎஸ்பி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. பாபுவோடைய அப்பாவும் மனைவியும் இங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நான் வேணா அவங்கள வர சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, முதல்ல அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷன் போறாரு. நம்ம ஹீரோ பாபுவோடைய மனைவியையும் அப்பாவையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராரு. போலீஸும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பாபு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்து நைட் ஒரு போன் கால் வந்துச்சு, அப்போ கிளம்பி போனவரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி அந்த தலைவரும் தலைவருடைய மனைவியும் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் பாபுக்கு தெரியுமா, இத போன் பண்ணி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டிஎஸ்பி அந்த சட்டையை காமிச்சு, இந்த சட்டை உன் புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, இதை நான் தோச்சி காய போட்டிருந்தேன், 2-3 நாளைக்கு முன்னாடியே காணாம போச்சு அப்படின்றாங்க. இப்போ நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உங்க போன் நம்பரை மட்டும் எழுதி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னும் போது அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் பாபு தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய படையே பாபுவை தேடுது, தேடி கடைசியா கண்டும் பிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அந்த தலைவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, எப்படி வீட்டுக்குள்ள புகுந்து எப்படி அவங்கள கொலை பண்ண, அதை செஞ்சு காமி அப்படின்னும் போது, என் மாமியார் மேல சத்தியமா சொல்றேன், நான் கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்ல, இங்க பாரு விளையாடிட்டு இருக்காத, பொதுமக்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன், இல்லனா உன்னை இங்கேயே கொன்னு போட்டுருவேன், ஒழுங்கா என்ன பண்ணியோ பண்ணு, அந்த ஏணிக்கு மேல ஏறி பால்கனிக்கு போ அப்படின்னும் போது இவரும் ஏறி மேல போறாரு. இப்படிதான் உள்ளுக்குள்ள வந்திருக்காரு, இப்படிதான் கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி இவங்களா எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி போட்டோஸ் எல்லாம் புடிச்சிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட் இவரு செல்குள்ள இருக்கும் போது நம்ம ஹீரோ வெளியே உட்கார்ந்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பாபுவும் பார்த்து செமையா காண்டாகிறாரு. பாபு மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளும் பாக்குறாரு. ஏற்கனவே இவனுக்கும் பாபுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, இன்னைக்கு என்ன பாபுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான், ஒருவேளை பயபுள்ள ஏதாவது வேலை பார்த்து விட்டுருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் நம்ம ஹீரோ டிஎஸ்பி கிட்ட இந்த பாபுக்கும் அந்த ஊர் தலைவருக்கும் என்ன கனெக்ஷன், பாபு அந்த தலைவர்கிட்ட என்ன மாதிரி வேலை பார்த்தான், அந்த ஊர் தலைவரை தவிர அந்த குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே பாபுவை பிடிக்காது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பாபுவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்கும் போது நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. போய் சொல்லாம உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, நைட்டு திடீர்னு ஒரு போன் கால் வந்துச்சு, அவசரமான கால் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன், நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜில தங்கிட்டு வந்தேன் அப்படின்னும் போது, இங்க பாரு போய் சொல்லி எந்த பலனுமே கிடையாது, சரி உனக்கு யாரு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கஞ்சா லோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க, அதை இறக்கலாம் வாங்கலாம் அப்படின்னு தான் கிளம்பி போனேன், ஆனா யாரும் எனக்கு சும்மா போன் பண்ணிருக்காங்க போல என்னை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பார்க்கும்போது கஞ்சா லோடே வரல அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி கிட்டே தைரியமா சொல்ல, தக்காளி உனக்கு அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கேஸையும் சேர்த்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே கஞ்சா வாங்கலான்னு போனேன், கஞ்சா வண்டி வரல அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பி வர வேண்டியது தானே, எதுக்காக ஹோட்டல்ல தங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதான் சொன்னேன் இல்ல சார், அந்த கஞ்சா வண்டி வரல, நைட் டைம்ல வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லயே ஸ்டே பண்ணேன், அதுக்குள்ள இந்த ஊர் தலைவரும் மனைவியும் இறந்து போயிட்டாங்க, யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சாங்க. நியூஸ்ல கூட பார்த்தேன், ஆனா இதுக்குள்ள ஊர்ல இருக்க நிறைய பேரு நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இத பத்தி வக்கீல் கிட்ட பேசும்போது, நீ அதுக்குள்ள போயிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, தலைமறைவாரு, நான் அதுக்குள்ள முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, அதனால தான் அங்கேயே மறைஞ்சிருந்தேன் அப்படின்னும் போது, அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க, உள்ளுக்குள்ள போயிருக்க, கொலை பண்ணிருக்க, கொலை பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வக்கீல பாத்திருக்க அப்படின்னும் போது, சார் நான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஆட்டையை போடணும் அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு லாக்கர் இருக்கு, அந்த லாக்கருடைய பாஸ்வேர்டு என் முதலாளியுடைய மனைவிக்கு கூட தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், இதான் பாஸ்வேர்டு, நீங்க வேணா போயிட்டு ஓபன் பண்ணி பாருங்க, உள்ளுக்குள்ள கட்டுக்கட்டா பணம் நகை எல்லாமே இருக்கும், அப்படி ஆட்டையை போட நான் தான் உள்ளுக்குள்ள போயிருந்தேன் அப்படின்னா முதல்ல அதை தான் ஆட்டையை போட்டிருப்பேன், ஏன்னா பல லட்சம் மதிப்புள்ள எல்லா விஷயமும் அதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி டீமோட இங்க இருந்து கிளம்புறாரு. பாபுவை செல்லுக்குள்ள போட சொல்லிட்டு போறாரு. அவன் செம காண்டா பேச ஆரம்பிக்கிறான், யாரோட கொலை பண்ண அப்படின்னு சொல்லி தெரியல, நான் வெயில வெளியே போனோனே முதல்ல அவன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னும் போது, முதல்ல நீ வெளியே போனாதானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நெக்கலா பாத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி டிஎஸ்பியை காமிக்கிறாங்க. இவர் கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு லாக்கரை ஓபன் பண்றாரு. அதுவும் பாபு சொன்ன பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணா டப்புன்னு ஓபன் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள பார்த்தா எக்கச்சக்கமான பணமும் நகையும் இருக்கு. ஒருவேளை இவன் சொன்னது உண்மையா இருக்குமோ
இருக்குமோ, இவன் கொலகாரம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து இந்த வீட்டு வேலைக்காரமாயிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு யாரெல்லாம் உங்க ஐயாவை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க எல்லாமே சொல்றாங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாங்க, அந்த வாட்ச்மேனுடைய பையன் வந்தாரு, ஏதோ காசு விஷயமா ஐயாவை பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. வாட்ச்மேன் பையனை கூட்டிட்டு வராரு. என்ன பையனை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேட்க, என் பையன் ஒரு மொபைல் கடை வைக்கலான்னு இருக்கான், அதுக்கு கொஞ்சம் பணம் வேணுமா, நீங்க கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 3 லட்சம் அப்படின்றாங்க. 3 லட்சமா, அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்க போவேன், இப்பெல்லாம் என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல அப்படின்னும் போது பையன் கோவமா அங்கிருந்து கிளம்புறான். வாட்ச்மேனுக்கும் கொஞ்சம் காண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை வாட்ச்மேனும் பையனும் சேர்ந்து கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சா அவர் சொன்னதையே திருப்பி சொல்ல, சரி கொஞ்சம் சரகு போடு அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு ஊத்தி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரக்கு அடிச்சவனே இவர் ஒண்ணு விடாம எல்லாமே பக்காவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா 2 விஷயம் சொல்றாரு. நம்ம ஹீரோனுடைய அப்பா கத்தியோட வந்து உன்னை கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனாரு. அடுத்து ஹீரோ நைட்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தாரு, அதையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கூட தன்னுடைய பையனை கூட்டிட்டு வந்து பணம் கேட்டேன், கடனா பணம் கேட்டேன் அப்படின்ற விஷயம் சொல்லவே இல்ல. சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த ஆள் மேல டவுட்டா இருக்கு, இந்த ஆளுடைய பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க, அவனையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அந்த வீட்டுக்கு போயிட்டு கொலை பண்றவனு மிரட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் எனக்கும் அந்த ஆளுக்கும் ஒரு நிலத்தகராறு போயிட்டு இருந்துச்சு, இது கோர்ட்ல வேற கேஸா போயிட்டு இருக்கு, அவன் கோர்ட்ல வந்து நேரடியா மோதாம என்னுடைய பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண பாக்குறான், எனக்கு செமையா காண்டாயிடுச்சு, அதான் நேரா போயிட்டு மிரட்டினேன் அப்படின்னும் போது, அதுக்கு ஏன் கத்தியோட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதெல்லாம் ஒரு கத்தியா, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீச்சைன்ல சின்ன நைஃப் ஒன்று வரும் பாத்தீங்களா, அதை காமிக்கிறாரு. ஹீரோனுடைய அப்பா கிட்ட என்னதான் விசாரிச்சாலுமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, இவருக்கு எதிராகவும் எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இங்க இருந்து கிளம்புறாரு. இவரு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அங்க நடந்த விஷயம்லாம் சொல்லி செமையா ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, ஐயா கிட்ட நான் போயிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இந்த எல்லா விஷயத்தையுமே அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் நோட் பண்றாரு. இவன் பண்றது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி டிஎஸ்பி கிட்ட அந்த கான்ஸ்டபிள் போட்டு கொடுத்துடுறாரு. ஸ்டார்டிங்ல டிஎஸ்பி நம்பல்னா கூட அந்த பாபுக்கும் ஹீரோக்கும் அடிக்கடிக்க சண்டை வந்துட்டே இருக்கும். சொல்ல போனா பாபுவை ஏதாவது ஒண்ணு பண்ணும், அவனை பழி வாங்கணும் அப்படின்னா இந்த பையன் சுத்திக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே தான் போய் தேடணும், நம்ம கண்ணுல மாட்டாத டிரெஸ் இவன் கண்ணுல மட்டும் எப்படி மாட்டுச்சு, ஒருவேளை இவன் யாரையோ காப்பாத்த பாக்குறானோ இல்லனா பாபு மேல படிய போட பாக்குறானோ அப்படின்னும் போது இந்த விஷயம் அப்படியே டிஎஸ்பி உடைய மைண்டுக்குள்ளேயே ஓட ஆரம்பிக்குது. ஒருவேளை இருக்குமோ இவன் ஏதாவது ஃப்ராட் வேலை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு நைட்டு ரவுண்ட்ஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த அங்கிளும் தான் போயிருக்காங்க. லாக் புக்ல கூட சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது இது உண்மையான கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சர்ச்ல ஒரு பெரியவரை நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ மட்டும்தான் ஒரு 10-11 மணி இருக்கும் அந்த டைம்ல வந்து சைன் பண்ணிட்டு இருந்தாரு, அதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அப்படின்றாரு. இன்னும் 2-3 பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, ஆனா லாக் புக்ல அந்த அங்குளும் கூட வந்தாரு அப்படின்ற மாதிரி சைன் போட்டிருக்காரு. 1 hour தாண்டி அவர் வந்தாரு அப்படின்ற மாதிரி டைமையும் சேஞ்ச் பண்ணிருக்காரு. அதாவது நம்ம ஹீரோ 10 மணிக்கு அங்க போயிருக்காரு, அதுக்கப்புறம் 11 மணிக்கு அந்த அங்கிள் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சைன் பண்ணிருக்காரு. இதையெல்லாம் கண்டுபிடிச்ச டிஎஸ்பி செமையா காண்டாயிட்டு இங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படிலாம் மாத்தி மாத்தி பண்ணி வச்சிருக்க, அன்னைக்கு நைட்டு நீயே லேட்டா தான் போயிருக்க, ஆனா டைமுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு லாக் புக்ல சைன் பண்ணி வச்சிருக்க, அது மட்டும் இல்லாம தனியா தான் போயிருக்கிற, ஆனா கூடவே அந்த அங்கிள் வந்தாரு அப்படின்ற மாதிரி சைன் பண்ணிருக்க, போற வழியில எதுக்காக பாபு வீட்டாண்ட வண்டியை நிப்பாட்டிட்டு போனேன், அங்க பார்த்த ஒரு ஆள் கூட சொன்னாங்க அப்படின்னும் போது நான் ரவுண்ட்ஸுக்கு போயிட்டே இருக்கும் போது வண்டி நின்னு போச்சு, அதான் இறங்கி அதை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது, அது பாபு வீடு அப்படின்னு கூட நைட் நான் நோட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. நல்லா நடிக்கிற, இந்த கொலை கேஸ்ல உனக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு, நான் என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணி விட்டு கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோயும் அந்த அங்கிளையும் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு செமையா திட்ட ஆரம்பிக்கிறாரு. உங்க 2 பேருக்குமே சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் சைன் பண்ண விஷயம் இவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாம தான் நான் சைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அந்த அங்கிளை நம்ம ஹீரோ காப்பாத்த பாக்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மட்டும் சஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து சரகடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிரைம் சீன் போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்கிள் சருகு போட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நீ எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்க, இந்த உதவியை என் வாழ்நாள்ல மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ
போட்டோவை பார்த்து எதையோ கண்டுபிடிக்கிறாரு. கொலைகாரன் அந்த ஊரு தலைவரை இடது பக்கமா இருந்து வலது பக்கமா கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்கான். இப்படிதான் அவன் கொலை பண்ணான் அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த தலைவரால பாக்கெட்டை எம்பி கிழிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனையும் பண்ணி காமிக்கிறாரு. அதாவது இடது கையால அந்த ஊர் தலைவரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேல சாச்சிக்கிட்டு கழுத்தறுத்திருக்காரு அப்படின்னும் போது இந்த டைம்ல கண்டிப்பா அந்த ஊர் தலைவரால வலது கையை யூஸ் பண்ணி இடது கை பக்கம் இருக்கிற அந்த பாக்கெட்டை கிழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது யாரோ வேண்முத்துக்குனே அந்த பாபுவை பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இதை கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாளைக்கே போயிட்டு சாரு கிட்ட சொல்ல போறேன் அப்படின்றாரு. டே, உன் மேல சந்தேகப்பட்டு நீ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த டிஎஸ்பி ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காரு. நீ போயிட்டு இந்த விஷயம்லாம் சொன்னா மட்டும் அந்த கேட்பானா அப்படின்னும் போது கேட்க மாட்டாரு தான். ஆனா அதுக்குள்ள நானே எப்படியாச்சும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல இதையெல்லாம் யோசிச்சுட்டு ஃப்ரெண்டுடைய ஷெட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த வயசான தாத்தா பாபுவோடைய மனைவியை கூட்டிட்டு வராரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இவங்க வக்கீல பார்க்க போனுமா, கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட்டே வந்து கேட்கும் போது அவன் வெளியே வந்தா முதல்ல கொல்றது என்னையா தான் இருக்கும், நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, உனக்கு அவ்வளவு அக்கறையா இருந்தா நீயே கூட்டிட்டு போ, எதுக்காக அவங்கிட்ட வந்து உதவி கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த ஆள்லாம் நம்பாதமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த ஜீப் இருக்கும், ஜீப்ல ஏறி உட்காரு. அண்ணே, இந்த அம்மாவை போற வழியில வக்கீல் வீட்டுல இறக்கி விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் கிட்ட சொல்லும் போது அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாபுவோடைய மனைவியை கூட்டிட்டு போறாரு. இதே டைம்ல அங்கிள் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த சட்டையில சிறு அப்படின்ற மரத்துடைய துகள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நீ அன்னைக்கு சொன்ன இல்லையா, திருடன் உள்ளுக்குள்ள போயிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா நாய் குலைச்சிருக்கும், அவன் இந்த மரத்து மேல ஏறி பால்கனி வழியா உள்ளுக்குள்ள போய் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்ன இல்லையா, அதே விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு ரிப்போர்ட் என் கைக்கு வரல, ரிப்போர்ட் கிடைச்சவனே உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன் அப்படின்னும் போது இதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு டிஎஸ்பியை பார்த்து ஒரு கண்டுபிடிச்ச எல்லாமே சொல்றாரு. ஆனா டிஎஸ்பி நம்ம ஹீரோவை மதிய கூட மாட்டாரு. உன்ன மாதிரி அப்ப செத்து போய் போஸ்டிங்க்கு வந்தவன் நான் கிடையாது, இந்த கேஸ் எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டாரு. என்னதான் இந்த டிஎஸ்பி நம்ம ஹீரோவை மட்டம் தட்டி அமைச்சிருந்தாலும் நம்ம அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த மரத்தை பத்தி நம்ம ஹீரோ ஆன்லைன்ல எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறாரு. அடுத்து ஒரு டாக்டரையும் மீட் பண்ணி இந்த மரத்தை பத்தி கேட்கும் போது இந்த மரம் ரொம்ப ரொம்ப விஷத்தன்மை மிக்கது, இந்த மரத்துல நம்ம உடம்பு லைட்டா உரசுனா கூட அது மூலியமா நம்ம ரத்தத்துல இந்த மரத்துடைய விஷம் கலந்து நமக்கு வாந்தி மயக்கம் வரக்கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதை தாண்டி உடம்பு முழுக்க அப்படியே தடுப்பா வீங்கிடும், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ கண்டிப்பா அந்த திருடன் மரத்து மேல ஏறினா அப்படின்னா அவன் உடம்புலயும் தடுப்பா வீங்கி இருக்கும், அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஆள் வந்து அட்மிட் ஆனா அவன் உடம்பு முழுக்க என்னமோ பூச்சி கடிச்ச மாதிரி அங்கன்னு வீங்கி போய் இருந்தது, அது மட்டும் இல்லாம காலையும் அடிபட்டு இருந்துச்சு, வாந்தியா எடுத்துக்கிட்டு இருந்தான், நான் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், ஆனா அவன் அதுக்கப்புறம் சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டு இருக்கான், நீங்க வேணா போயிட்டு ரிஜிஸ்டர்ல செக் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது பேரு பேசல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த காயத்துக்கு என்ன மருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி எழுதி கொடுத்திருக்காங்க, அதுவும் அங்க இருக்கு. இதை நம்ம போட்டோ எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் யாராவது ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்ல இருந்து கம்பவுண்டர் வரைக்கும் எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. யாருக்கும் எதுவுமே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கு, இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தம்பி நீ எந்த காலத்துல இருக்க, நீ நின்னுகிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இங்கெல்லாம் சிசிடிவி கேமரா ஒர்க்காக வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவால அந்த கொலைகாரனை பத்தி வேற ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய போட்டு பிச்சுக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டிஎஸ்பியை காமிக்கிறாங்க. டிஎஸ்பியை பார்க்க இன்னொரு போலீஸ் வந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஆக்டிவா இருந்த எல்லா போன் கால்ஸையுமே ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்துல 4 நம்பர் மட்டும்தான் அன்னைக்கு நைட்டு முழுக்க ஆக்டிவா இருந்திருக்கு. அதுல 2 பேரு காலேஜ் பசங்க, ஏதோ பொண்ணு கிட்ட கடலை போட்டிருக்காங்க போல, இன்னும் 2 பேரு இந்திக்காரனுங்க, அவங்க மேல ஏற்கனவே திருட்டு வழக்கு இருக்கு அப்படின்னும் போது அப்படின்னா அவனுங்க கூட கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்கள போயிட்டு கொக்கி போட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையவே அமுச்சு விடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா மருந்து சீட்டை நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, இந்த மருந்தை யாராவது வாங்கிட்டு போனாங்களா, கரெக்டா அன்னைக்கு டேல யாராவது வாங்கிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லா மெடிக்கல் ஷாப்புக்கும் போயிட்டு விசாரிக்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருந்து மட்டும் அன்னைக்கு காலையில யாரோ வந்து இந்த மருந்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. அது யாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேமராலாம் இல்ல அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் பேராச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேர்லாம் நோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது யோசி, சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த ஆளோட
ஆளுடைய முகத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்த ஒரு பைக்ல வந்தாரு, ஹெல்மெட் போட்டுட்டு வந்தாரு, முகத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு ஒரு சம்பவம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆள் வரான், ஹெல்மெட் போட்டுட்டு வந்து இந்த ஆயின்மெண்ட்டை வாங்கிட்டு காசு கொடுக்குறான். 50 ரூபா நோட்டை கொடுக்கும் போது அந்த 50 ரூபாய் நோட்ல காந்தி தாத்தாவுடைய உருவம் வரையப்பட்டிருக்கு. இந்த நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு வேற காசு வாங்கி வச்சுக்கிறாரு. இப்ப அந்த நபரும் பைக்ல கிளம்பும் போது ஊருக்காரங்க வந்து டொனேஷன்லாம் வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரையும் நிப்பாட்டி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் காசை கொடுத்துட்டு பேரு நம்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ அதே ஊருக்காரங்க இந்த மெடிக்கல் ஷாப்க்கும் வந்து காசு கேட்கும் போது 50 ரூபா தான் கொடுக்க முடியும், ஆனா ரவுண்டா 100 ரூபாவா இருக்கு, திருப்பி சில்லறை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்களும் 50 ரூபா கொடுத்துட்டு போறாங்க. அது எந்த 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஹெல்மெட் போட்டவங்க கொடுத்தான் இல்லையா, அதே 50 ரூபா நோட்டு தான். அதனால நான் மறக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹப்பாடா செல்லா குட்டி இதையாச்சும் சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. அவன் டொனேஷனுக்கு பணம் கொடுத்தான் அப்படின்னும் போது போன் நம்பர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது எழுதி கொடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டு டொனேஷன் வாங்கினவங்களை மீட் பண்ணி அந்த நோட்டை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது இவரு கெஸ் பண்ண மாதிரியே அவனும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் கிளம்பி அந்த அட்ரஸ்க்கு போக இந்த டைம்ல அங்கிள் கால் பண்றாரு. கால் பண்ணி பாபு ரிலீஸ் ஆயிட்டான், வெயில்ல வெளியே வந்துட்டான், கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னும் போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த அட்ரஸ்ல இருக்க வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா ஒரு பையன் வந்து ஓபன் பண்றான். நீ தான் அன்னைக்கு அந்த மருந்தை வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன மருந்து, எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன் பொழக்கிறாரு. அன்னைக்கு நான் மருந்து வாங்கினேன், ஆனா எனக்காக வாங்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பேரு ஜிகே, அவனுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்ல யார் அந்த ஜிகே, ஃபுல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஃபுல் பேர்லாம் தெரியாது, வாலிபால் மேட்ச் விளையாடும் போது அப்படியே ஃப்ரெண்டானும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணும்போது ஏதோ உடம்புல அடிபட்டு இருக்கு, மெடிசன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன், மத்தபடி அவன் யாருன்னு தெரியாது, என்ன விட்டுருங்க அப்படின்னும் போது அவனை எங்க போனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டின ரூம் நம்பர் 112 அப்படின்னு சொல்லும் போது இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த ரூம் பூட்டப்பட்டிருக்கு, கீழே யாரோ ஓடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டாரு. வேகமா கீழே போனா இந்த டைம்ல கரெக்டா பாபு வந்து நம்ம ஹீரோவுடைய வண்டியை அப்படியே அடிச்சு தூக்குறான். நம்ம ஹீரோவையும் போட்டு பொலன் பொழக்க ஆரம்பிக்கிறான். பாபு நான் சொல்றதை கேளு, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன விடு அப்படின்னும் போது உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஸ்டேஷன்ல வச்சு என்ன அவமானப்படுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரான். நம்ம ஹீரோ ஹெல்மெட்டை வச்சு மண்டையிலேயே டம்முன்னு ஒரு போட்டு அந்த கொலகாரனை விரட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி போயிட்டு பார்க்கும்போது அவன் எங்க போனா அப்படின்னே தெரியல. அங்க இருந்து ஒரு பஸ் கிளம்புது, கண்டிப்பா பயபுள்ள பஸ்ல தான் ஏறி போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. பஸ்ஸை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனா பஸ் நிக்காம போகுது. இந்த டைம்ல தெய்வம் மாதிரி அங்க அனீஷ் ஜீப்போட வராரு. என்ன பங்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இப்போ சொல்ல டைம் கிடையாது, அந்த வண்டியை எப்படியாச்சும் நிப்பாட்டுங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிளுக்கு கால் பண்ணி ஆல்மோஸ்ட் அந்த கொலகாரனை நான் புடிச்சிட்டேன், என் கண்ணுக்கு முன்னாடி தான் பஸ்ல போயிட்டு இருக்கான், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது தோ வந்துட்டேன் அப்படின்றாரு. இப்படி நம்ம ஹீரோ போன் பேசிட்டே இருக்கும்போது ஜீப்பு ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்கு மேல ஏறி இறங்குது. அப்போ நம்ம ஹீரோவுடைய போனு கை தவறி கீழே ஒழுக நம்ம ஹீரோ போன் எடுக்க கீழே குனிகிறாரு. பார்த்தா அனீஷுடைய கால் முழுக்க தடுப்பா வீங்கிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரூமுடைய கீயும் இவங்கிட்ட தான் இருக்கு. அட பாவி, அப்படின்னா இவன் தான் கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரியான ஷாக்ல இருக்காரு. இப்போ போன் எடுத்து அங்கிள் நான் உங்களுக்கு இப்போ கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி பார்க்கும்போது அங்க அந்த கொலகாரம் போட்டுட்டு போன கருப்பு கலர் ஓடி இருக்கு. சோ இவன் தாண்டா அந்த கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. அதை அவனுடைய வாயாலேயே சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வண்டியை வேகமா ஓட்டு அப்படின்னும் போது தோ மச்சான் வேகமா போயிட்டு புடிச்சிடலாம், வேகமா தான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரியாக்ட் பண்றான். ஆனா டக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டான் இவன் என்ன நம்மள ஜிகேன்னு கூப்பிடுறான், ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு அவனை பிடிச்சி பொலன்னு பொழக்கிறாரு. ஒரு தண்ணிக்குள்ள இவங்க 2 பேரும் உருண்டு விழுந்துடுவாங்க. தண்ணிக்குள்ள விழுந்தும் சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ளேயே முக்கி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான். அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கல்லை தூக்கி காலையே சும்மா வெயின்னு வைக்கிறாரு. சம்மாடி அடிச்சு காலையே உடைச்சு அவனை அங்க இருந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராரு. இவனை டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இவன் தான் கொலகாரன் அப்படின்னும் போது இவன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. டேய் சொல்றா அப்படின்னும் போது அந்த வீட்டுல இருந்து ஆட்டைய போடப்பட்ட நகை பணம் எல்லாத்தையுமே டேபிளுக்கு மேல கொட்ட ஆரம்பிக்கிறான். கொட்டிட்டு உண்மையும் சொல்றான், நான் அந்த வீட்டை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா அந்த பாபு வீட்டுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள போகாம இருந்தேன். அன்னைக்கு கரெக்டா பாபு சண்டை போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு, இதான் கொள்ளையடிக்க சரியான டைம், அதுவும் அவன் மேல படிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபுடைய வீட்டுக்கு போயிட்டு செல்ஃப்ல இருந்த சட்டையை தூக்கி
தூக்கி நான் போட்டுட்டு அந்த சட்டையோட போயிட்டு 2 பேரையும் கொலை பண்ணிட்டேன். முதல்ல அந்த வயசான அம்மாவை கொலை பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த தலைவரை கொலை பண்ணிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு முடிச்ச உடனே டிஎஸ்பிக்கு செமையா காண்டாகுது. தம்மா தூண்டு பையன் ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டபிள் மட்டும்தான், இவன் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அடுத்து நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு வச்சு இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா சரியான ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே போயிட்டு பிடிச்சிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சரி நீ ஏதோ புடிச்சிட்ட, உன்னுடைய சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணுமா இல்ல உனக்கு பாராட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது ரெண்டுமே எனக்கு வேணாம், இந்த கொலையில இன்னொருத்தரும் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அவங்களையும் கண்டுபிடிக்கணும், எனக்கு 1 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க, நான் போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல எதை வச்சு நீ இந்த கொலையில இன்னொருத்தவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா எனக்கு டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னும் போது உனக்கு தெரியும் ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேற, உனக்கு 1 மணி நேரம் டைம், அதுக்குள்ள என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கிளம்பி ஊருக்குள்ள போறாரு. ஊருக்குள்ள போயிட்டு அந்த வயசான மனுஷனை பார்த்து பாபுவை பாத்தீங்க அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாரு. இப்போ டிஎஸ்பி போலீஸ் டீம் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம யார் மேலாம் போலீஸ் சந்தேகப்படுறாங்களோ எல்லாரையுமே இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லி நாங்க உண்மையான குற்றவாளியை புடிச்சிட்டோம், உங்களுக்கு முன்னாடி காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி 2 இந்திக்காரங்களை பிடிச்சி வச்சிருப்பாரு. அவங்கள கூட்டிட்டு வந்து காமிக்கும் போது இவங்க தான் கொலைகாரங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேஷுவலா பாக்குறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ பிடிச்ச அனீஷை கூட்டிட்டு வராங்க. அனீஷை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, வித்தியாசமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் மட்டும் தனியா அந்த கொலையை பண்ணல, இவனுக்கு இன்னொருத்தவங்களும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஹெல்ப் பண்ண நபர் இங்க தான் இருக்கிறாங்க, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும், இல்ல அப்படின்னா உங்களை அடிச்சு இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சொல்லும் போது எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. யாரும் பெருசா பயந்த மாதிரியே தெரியல. இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. பாபுவோடைய மனைவிக்கு முன்னாடி போயிட்டு நிக்க, ஐயா நான் மட்டும் தான் கொலை பண்ணேன், வேற யாரும் எனக்கு கூட்டு சேரல, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ உடனே அந்த கூட்டாளி வேற யாரும் கிடையாது, பாபுவோடைய மனைவி அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் சம ஷாக்கு. படம் பாக்குற நமக்கே டேய் என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பாபு ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ பாபுவோடைய மனைவியும் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அனீஷும் பாபுவோடைய மனைவியும் ஒரே காலேஜ்ல ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க, லவ் பண்ணிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாபுக்கு கால்ல அடிபட்டு இருக்கும். அவன் ரிகவர் ஆகி வரத்துக்கு முன்னாடியே பாபுவோடைய மனைவியை அவங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி பாபுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவங்க ஒன்னும் சந்தோஷமான வாழல, பாபு இவங்கள சந்தோஷமா பாத்துக்கல. அதுக்கப்புறமும் அனீஷும் இந்த பாபுவோடைய மனைவியும் அடிக்கடிக்க மீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தப்பாலாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பாபுவோடைய மனைவியாலையும் அனீஷை மறக்க முடியாம ஏதாவது பண்ணும், பாபுவை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. அன்னைக்கு இந்த பாபுவோடைய மனைவி வேணுத்துக்குனே தான் அந்த சட்டையை தூக்கி பின்னாடி பக்கமா போட்டு வெளியே எங்கேயோ கிளம்பி போயிருப்பாங்க. அந்த டைம்ல அனீஷ் போயிட்டு சட்டையை போட்டுட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்திருப்பாரு. இவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாதிரியே போலீஸ் பாபு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசியா இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு கூட பாபுக்கு யாரோ கால் பண்ணி சரக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பாபுவும் கிளம்பி போயிருப்பான். கால் பண்ணது வேற யாரும் கிடையாது, அனீஷ் தான் மக்களே. இப்ப அப்படியே பாபுவோடைய மனைவிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. பாபு ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டான். அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறான். நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. இப்ப அப்படியே டிஎஸ்பியை காமிக்கிறாங்க. இவருக்கு அவமானத்துக்கு மேல அவமானமா இருக்கு. ஓடி போயிட்டு அங்க இருக்கிற சஸ்பெக்ட் லிஸ்ட்ல பாபுவோடைய மனைவி பேரையும் எழுதிட்டு ஓடி வந்து உட்காந்துக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அங்க பாரு, எனக்கும் இந்த பொண்ணு மேல டவுட் இருந்துச்சு, சரியான ஆதாரம் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ முந்திக்கிட்ட, சரி ஓகே அது போட்டோம், இவ தான் கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பா இறந்து போயிட்டு அது மூலமா பதவிக்கு வந்த என்னாலேயே கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆகி வந்த உங்களால கண்டுபிடிக்க முடியாதா, நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போறாரு. அங்க அங்கிள் நிக்கிறாரு. அவரும் இதே கேள்வியை நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது அங்கிள் மேல நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும். அதனால நம்ம ஹீரோ சொல்றாரு, அனீஷ் பணத்துக்காக மட்டும்தான் கொள்ளையடிச்சான் அப்படின்னா கொள்ளையடிச்ச மறுநாளே ஓடி போயிட்டு இருப்பான், பணத்தோட நகையோட இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம பாபுவோடைய மனைவி கிட்ட சட்டையை பத்தி கேட்கும் போது அதை காய போட்டிருந்தேன், காணாம போச்சு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதுவே அனீஷ் கிட்ட கேட்கும் போது நான் வீட்டுக்குள்ள போயிட்டு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிருப்பான். இதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன், இவங்க மாத்தி மாத்தி சொன்னாங்க இல்லையா, இதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னும் போது வேற லெவல்ரா, நீ ஆள் தான் உயரமா வளரல, ஆனா நீ பயங்கர ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் சல்யூட் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆள் வளர்றது முக்கியம் கிடையாது, அறிவு வளர்றது
பண்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆட் ஃப்ரீ பிரீமியத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வேலை பார்ப்பாரு. அது எங்க வேலை பார்ப்பாரு, என்ன வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இதையெல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் ஃப்ரீ பிரீமியத்துக்கான கிஃப்ட் கார்டு உங்களுக்கு அனுப்பப்படும். இதுல சில பேர் மட்டும்தான் வின் பண்ண போறீங்க. அது யாருன்னு நான் ரேண்டமா செலக்ட் பண்றேன் மக்களே. இந்த வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு நல்ல படத்தோட மீட் பண்ணலாம். பாய்.